இது ஒரு அற்பமான விவாதம், ஆனால் அரசியல் ரீதியாக ஆற்றல் வாய்ந்தது. அதுக்கு அவர், சத்குரு இது சிவபெருமானுடைய பேர், நான் இல்லை அப்படின்னாரு. நீங்கள் எப்படி உட்கார்றீங்க, எப்படி உணர்றீங்க, எப்படி பேசுகிறீங்க, என்ன செய்யறீங்க, நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதோடைய அழகியல் தான் முக்கியம். உலகத்தில் இந்த பகுதியுடைய நாகரிகத்தில் ஆழமாக பொதிஞ்சிருந்த இந்த அம்சங்களை அங்கீகரிக்க ஆரம்பித்து நவீன அறிவியல் இதை ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டா மெதுவாக இதோடைய ஒவ்வொரு அம்சத்தையும் மதிப்பீடு செய்கிறாங்க. நமஸ்காரம் சத்குரு. சந்திரயான் 3 தரையிறங்கிய இடம் சிவா சக்தி ஸ்பாட் என்று பெயரிடப்படும்னு நேத்து பிரதமர் அறிவிச்சாரு. ஆனா சந்திரனும் விண்வெளியும் பூமியும் மனித குலத்துக்கு சொந்தமானது. அதனால சந்திரன் மேல இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை சேர்ந்த தெய்வம் அல்லது தேவியோட பேரை வைக்கிறது எவ்வளவு பொருத்தமானது? நன்றி. Straight into the heart of Indian politics. இந்திய அரசியலுடைய இதயத்துக்கே போறீங்க. அப்பல்லோ, லூனா, சாட்டன், மெர்க்குரி, நெப்டியூன், வீனஸ், இதெல்லாம் என்ன? எல்லாமே கிரேக்க தெய்வங்களும் தேவிகளும் தான். அப்படின்னா கோள்கள் எல்லாம் கிரேக்க மக்களுக்கு சொந்தம்னு அர்த்தமா? நிலவில் நம்ம தரையிறங்கவாது செஞ்சோம். நான் இப்பெல்லாம் அரசியல் தலைமைக்கு இவ்வளவு விவேகம் இருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்படுறேன். முதல்ல நீங்க இதை புரிஞ்சுக்கணும். சிவா சக்தி அப்படிங்கிறது ஏதோ தேவன் தேவியுடைய பேர் இல்லை. நம்ம 2 அடிப்படையான சக்திகளை பற்றி பேசுகிறோம். வலஞ்சுழி, இடஞ்சுழி, ஆண் தன்மை, பெண் தன்மை. மற்ற கலாச்சாரத்தில் அதை யிங் யாங் அல்லது வேற பல பேர் கொடுக்கலாம். சூரியன், சந்திரன், ஈடா, பிங்காலா, பல பல அம்சங்கள் இருக்குது. அறிவியல் ரீதியாகவும் சமய மெய்யியல் ரீதியாகவும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படைப்புல பொருள்தன்மை எல்லாமே இருமை நிலைகளுக்கு நடுவில் நடக்குது. அதை பத்தின கேள்விக்கே இடமில்லை. இது பாரதம் அப்படின்னு நம்ம அழைக்கிற நாகரிகத்திலிருந்து வரல. இதை பத்தி முதல்ல பேசினது இந்த நாகரிகம்தான். ஆனா இன்னைக்கு நவீன அறிவியல் இதை சந்தேகத்துக்கு இடமில்லாம நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. பொருள் தன்மையா இருக்கிற எல்லாமே அதுக்குன்னு ஒரு வித சுழற்சியில இருக்குது அல்லது சுழண்டுட்டு இருக்குது. அது சுழலுது. இப்படி சுழலும் போது பார்த்தா எல்லாமே எப்படி சுழலுது அப்படிங்கிறதுக்கு 2 வழிதான் இருக்க முடியும். வலஞ்சுழி, இடஞ்சுழி. அவங்க மேலே கீழேன்னு சொல்றாங்க. ஆனால் 2 வாய்ப்பு தான் இருக்குது. அது 1000 விதமா சுழல முடியாது. அது 2 விதமாக தான் சுழல முடியும். இந்த 2ஐயும் சிவா சக்தின்னு நம்ம சொல்றோம். And it is அதோட கடந்த காலத்தில் செஞ்ச மாதிரி அந்த இடத்துக்கு தங்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்காம பொருத்தமான பெயர்களை சொல்லி அழைக்கிறோம். அது பிரபஞ்ச அளவில் அர்த்தமுள்ளதா இருக்கும். இதை புரிஞ்சு நமக்குள்ள இதை அனுபவத்தில் உணர்றது தான் யோகாவுடைய அடிப்படையான அம்சம். ஈடா, பிங்களா,
ஹா டா. இது ரொம்ப முக்கியமானது. And இது மகத்துவமானது. that உலகம் முழுக்க மனிதனுடைய புரிதல் மாறி வருது. இதுக்கு நவீன அறிவியலுக்கு நன்றி சொல்லணும். recognizing உலகத்துல இந்த பகுதியுடைய நாகரிகத்துல ஆழமா பொதிஞ்சிருந்த இந்த அம்சங்களை அங்கீகரிக்க ஆரம்பிச்சு நவீன அறிவியல் இதை ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டா மெதுவா இதோடைய ஒவ்வொரு அம்சத்தையும் மதிப்பீடு செய்யறாங்க. validating its every aspect of it. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால, பல மில்லியன்களுக்கு முன்னால இந்த விஷயங்கள் நிலைநாட்டப்பட்டிருந்துச்சு. உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். தோராயமா 2700 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே In இந்த நாகரிகத்துல பூமியை பத்தி படிக்கிறது பூகோளம்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்படின்னா உருண்டையான பூமின்னு அர்த்தம். உலகத்துல மற்ற எல்லாரும் பூமி தட்டையா உருண்டையான விவாதம் செஞ்சுட்டு இருந்தப்போ இங்க இது தெளிவா நிலைநிறுத்தப்பட்டிருந்துச்சு. சில பழங்கால வரைபடங்களும் ஓவியங்களும் இருக்குது. paintings where அதுல பூமி ஒரு உருண்டையான பந்தா, பூமி உருண்டை ஒரு ஆமை முதுகு மேல இருக்கும். அது சூரியனை சுத்தி வரும். உலகத்துல மற்ற எல்லா பக்கமும் உலக மறைநூல்களும் உலக மதங்களும் உலக கலாச்சாரங்களும் உலகத்தோட அறியாமையும் world was going பூமி தான் பிரபஞ்சத்தோட மையம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. here. இங்க நம்ம தெளிவா பூமி சூரியனை சுத்தி வர்றதை சுட்டி காட்டணும். எதனால ஆமை முதுகுல போகுது? ஏன்னா ஒரு ஆமையால தானா வேகத்தை அதிகரிக்க முடியாது. அது ஒரே சீரான வேகத்துல போகுது. அதனால பூமி சுத்துற வேகம் அதிகமாவோ குறைவாவோ ஆகல, ஒரே வேகத்துல போகுது. அதனாலதான் நம்ம வாழ்க்கை ஓரளவு சமநிலையா இருக்குது. இப்படி நான் பல விஷயங்களை சொல்லிட்டே போக முடியும். ஆனா இதோட நம்ம விட்டுடலாம். ஆனா நிலா மேல இப்படி ஒரு இடம் இருக்கிறது அற்புதமானது. நம்மால் அந்த இடத்தை பார்க்க முடியாது. அது தெற்குல இருக்குது. நிலா மேல சிவா சக்தின்னு ஒரு இடம் இருக்குது. So அதனால இப்ப நான் கை கூப்பி வணங்குறதால ஓ சத்குரு சிவா சக்தியை வணங்குறாரு, அது லிங்க பைரவியா? நான் பிரபஞ்சத்தோட உண்மைக்கு வணங்குறேன். about the existence. ஏன்னா நம்ம வாழ்க்கையில முக்கியமானது அது ஒன்று மட்டும்தான். இதை பத்தின உண்மை என்ன, எல்லாத்த பத்தின உண்மை என்ன, அது மட்டும்தான் முக்கியம். உங்க மனசுல நீங்க கற்பனையா உருவாக்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அது உங்களோட சாகும் அல்லது உங்களை சாகடிக்கும். உங்க அறியாமையை நீங்க சீக்கிரமா கொல்லலைன்னா அது உங்களை பல விதங்கள்ல கொல்லும் அல்லது உங்களோடவே சாகும். எது உண்மையோ அது நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் வாழும். அதனால நம்ம சிவா சக்தின்னு சொல்றது அதை ஏபின்னு சொல்லலாமா? நம்ம மத சார்பு இல்லாம ஏபின்னு சொல்லக்கூடாதா? நீங்க வேணும்னு சொல்லிக்கலாம். Hello? வேணும்னா நீங்க அதை ஏபின்னு சொல்லிக்கலாம். அது உங்க விருப்பம்னா சொல்லலாம். ஆனா மனித வாழ்க்கை வெறும் யதார்த்த உண்மையை வச்சு நடக்க முடியாது. மனித வாழ்க்கைக்கு அழகியல் வேணும். Hello? வெறும் யதார்த்தத்தை வச்சு பார்த்தா நீங்க யாரு, உங்களுக்கு என்ன மதிப்புன்னு கேட்கிறேன். அழகியல்ல தான் எல்லாமே இருக்குது. நீங்க எப்படி உட்கார்றீங்க, எப்படி உணர்றீங்க, எப்படி பேசுறீங்க, என்ன செய்யறீங்க, நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதோடைய அழகியல் தான் முக்கியம். உங்களை பத்தின உண்மை என்ன? நீங்க ஒரு சின்னஞ்சிறு உயிர், ஒரு நாள் முளைச்சு ஒரு நாள் மடியறீங்க. வாழ்க்கையை பத்தின ஒரே உண்மை அதுதான். உங்க பல தன்மைகளுடைய அழகியல் தான், அந்த சின்னஞ்சிறு விஷயங்கள் தான் அர்த்தமுள்ளதா இருக்குது. Which matters. அதனால நீங்க ஏபின்னு சொல்லிக்கலாம். அப்ப யாரோ வந்து இப்படி கேட்பாங்க, எதற்காக ஆங்கில மொழி ஆன்னு சொல்லக்கூடாதா? இது ஒரு அற்பமான விவாதம். ஆனா அரசியல் ரீதியா ஆற்றல் வாய்ந்தது. So இந்த கேள்வி இங்க வந்திருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
So, சிவா சக்தி. சிவா சக்தியை பற்றின உங்களுடைய புரிதல் எவ்வளவு ஆழமாக இருக்குதோ, சிவா சக்தியோட நீங்கள் எவ்வளவு இசைவாக இருக்கிறீங்களோ, சிவா சக்தியோட நீங்கள் எவ்வளவு ஒன்றி இருக்கிறீங்களோ, உங்கள் உடலோட 2 சுழற்சிகளான வலஞ்சுழி இடஞ்சுழி அல்லது ஈடா பிங்காலா இதுக்கிடையில் எவ்வளவு சமநிலை இருக்குதோ அந்த அளவு நீங்கள் சமநிலையாக ஆவீங்க. உங்கள் கொந்தளிப்பு குறையும், நீங்கள் உயர்ந்த நிலையில் உள்வாங்கிற தன்மையாக மாறுவீங்க. higher level of perception. நாம் ஏன் உள்வாங்கிறத பற்றி இங்கே பேசுகிறோம்? சந்திரனும் உள்வாங்கிறது ரொம்பவே தொடர்புடையது. சந்திரனும் நம்ம பிறப்பும் ரொம்பவே தொடர்புடையது. ஆதி யோகியான சிவன் ஏன் சந்திரனோட சித்தரிக்கப்படுறாரு? அவர் ஏன் சோமசேகரனா இருக்கிறாரு? And the fantastic அற்புதமான விஷயம் என்னன்னா, இஸ்ரோவுடைய தலைவர் சோம்நாத். Somnath. நான் அவர்கிட்ட பேசும்போது இதை கேட்டேன். உங்களுக்கு உங்கள் பெற்றோர் எப்படி இவ்வளவு பொருத்தமாக பேர் வச்சாங்க? அதுக்கு அவரு, சத்குரு, இது சிவபெருமானுடைய பேர், நான் இல்லை அப்படின்னாரு. அவ்வளவு பணிவு. அறிவு வந்தால் மக்கள் அகங்காரமாயிடுவாங்க. ஆனால் கொஞ்ச காலமாக நான் தொடர்பில் இருக்கிற இந்த மக்கள் கூட்டம் இப்படி இருக்கிறாங்க. Sometime now. If you நீங்கள் உண்மையாகவே அந்த சூழ்நிலையை பார்க்க விரும்புனா, uh, the atmosphere, நான் இதை ஆன்மீக செயல்முறைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆன்மீக ரீதியாக ஒருத்தர் வளர தேவையான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பார்க்க விரும்புனா, இஸ்ரோவுடைய சமீபகால வெற்றியால் மக்கள் நான் இதை ரொம்ப பெருசாக்கிறதா நினைப்பாங்க. ஆனால் ISRO, but நம்புங்க, நீங்கள் அங்கே போய் பார்த்தா அந்த சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், என்னை சுற்றி நெருக்கமாக இருந்த ஒருத்தர் அங்கே போயிட்டு வந்து இப்படி சொன்னாங்க, when there, and so சத்குரு, இந்த விஞ்ஞானிகளும் அங்கே வேலை செய்கிறவங்களும் ஈஷா தன்னார்வ தொண்டர்களை போல நடந்துக்கிறாங்க. these are volunteers. நான் சொன்னேன், ஆமாம், நானும் அப்படி உணர்ந்தேன். அவங்க அந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நெருப்பு இருந்தால் போதும், அவங்க அந்த நிலையை அடைவாங்க. Of course, ஏன்னா ஏதோ ஒன்று நடக்கணும்னா உங்களுக்கு சூழ்நிலை தேவை, அதற்கான சூழல் வேணும். பூமியில் எல்லாம் நடக்கிறது காற்று மண்டலத்தோட சூழலால் தான். சந்திரன் மேலே அதிகமாக எதுவும் நடக்கலை, ஏன்னா காற்று மண்டலம் இல்லை. to understand that. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு காற்று மண்டலம் உங்களை ஏந்திட்டு இருக்குது. நீங்கள் தாயுடைய கருவறையில் இருந்தபோது ஏந்தின மாதிரி Even இன்னைக்கு கூட பூமி தாய் உங்களை தன் கருவறையில் ஏந்துறாங்க. காற்றழுத்தம், ஆக்சிஜனுடைய அளவு, மற்ற வாயுக்களுடைய அளவு, இது எல்லாமே உங்களை இங்கே பிடிச்சு வச்சிருக்க அவசியமானது. place. அழுத்தம் அதிகமாயிடுச்சுன்னா நீங்கள் நொறுங்கிடுவீங்க. இது குறைஞ்சதுன்னா நீங்கள் மூச்சு விட முடியாது, நிலைகுலைஞ்சு போவீங்க. இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது அது உங்களை ஏந்துது. ஆனால் எத்தனை குறைகள் வச்சிருக்கிறீங்க? Hello. எவ்வளவு குறைகள் வச்சிருக்கிறீங்க? நம்பவே முடியாது. இப்போ சிவா சக்தி. இது ரொம்ப மகத்துவமானது. ஏன்னா ஒரு விதத்தில் இது சிவன் சக்தியோட சந்திப்பும் கூட. ஏன்னா மனித வாழ்க்கை மேலே சந்திரனுடைய தாக்கம் நேரடியானதாக இருக்குது. It's very direct. நீங்கள் சுழற்சிகளை பார்த்தா, நம்ம தாயோட உடலில் நடக்கிற உடல் இயக்க சுழற்சிகள் இருக்குது. Mother's bodies, it's அதனால தான் நம்ம பிறக்கிறோம், வேற எதனாலையும் இல்லை. அதனால தான் பிறக்கிறோம். இந்த 27.3 அல்லது 4 நாட்கள் எடுத்து days. நிலவு ஒரு முறை சுழல்றதும் மனித உடல் இயக்கமும் And ஒரே வேகத்தில் நடக்குது. going at the same pace. இதனால தான் ஆதியோகி ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே Human மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியுடைய உச்சத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னார். evolution. இங்கே இருந்து அவங்களால உடலளவில் பரிணமிக்க முடியாது, அவங்களால விழிப்புணர்வு ரீதியாக மட்டும்தான் பரிணமிக்க முடியும், உடல் அளவில் முடியாது. That means அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் கொம்புகள் வளராது, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற வேறு எதுவும் உங்களுக்கு கிடைச்சிடாது. ஏன்னா உடல் அளவில் பரிணாம வளர்ச்சி இந்த பூமியில் உச்சத்தை அடைஞ்சிருக்குது. ஆனால் நீங்கள் போய் வேற கிரகத்தில் வாழ்ந்தா
இந்த உடலுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. அது வளரலாம், சுருங்கலாம், என்ன வேணும்னாலும் ஆகலாம். அல்லது அங்கே உயிர் வாழ முடியாமல் போகலாம், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உடல் இந்த பூமியிலிருந்து, இந்த பூமியில் இருக்கிற பொருள்களால் இருந்து உருவாக்கப்பட்டுச்சு. நம்ம பொருள்னு சொல்லும்போது வெறும் மண் இல்லை, நீராவி, நீர், வாயு எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்குது. இதோட உருவாக்கத்தில் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால இந்த பூமியில இது உச்சத்தை அடைஞ்சிருக்குது. அதனால பல வழிகளில் சந்திரன் இதை குறிக்குது. அதனால தான் அவர் சோமசேகரா அல்லது சோம்நாத். உள்வாங்கிற தன்மையையும் பரிணாம செயலுடைய உச்சத்தை அடையிறதையும் பொறுத்த வரைக்கும் it is an important recognition. சந்திரயான் 3 தரையிறங்குற இடம் சிவா சக்தி ஸ்பாட்னு பெயரிடப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான அங்கீகாரம். Or the Chandrayaan 3 landed. இது ரொம்ப தொலைநோக்குடையது அப்படின்னு நினைக்கிறேன். இதை மறுபடியும் சொல்றேன், அரசியல் தலைமை இவ்வளவு விழிப்புணர்வான நிலைக்கு உயர்றது வியப்பானது. Is rising to this level of awareness.